வாய்ஸ் ஆஃப் அர்ஜுன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி மேல எல்லாரும் விற்கிற ஒரே விமர்சனம் என்னன்னா, விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க போயிருந்தாரு, அப்பெல்லாம் எதுக்கு மக்கள் சேவை செய்யல, மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது, அப்பெல்லாம் விஜய் ஏன் குரல் கொடுக்கல, சுனாமி காலகட்டத்துல எங்க போயிட்டாரு, கொரோனா காலகட்டத்துல எங்க போயிட்டாரு, எல்லாமே விஜய் அரசியல் ஆதாயத்துக்காக தான் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான விமர்சனம் எல்லாம் வைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு சரியான செருப்படியா இந்த வீடியோ இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி 1998 இருந்து என்னென்ன சேவை இப்போ வரைக்கும் என்னென்ன பொது சேவை எல்லாம் செஞ்சிருக்காரு, என்னென்ன நிதி உதவி எல்லாம் கொடுத்திருக்காரு, எதுக்கெல்லாம் அறிக்கை விட்டுருக்காரு, எதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்றத இப்ப பார்ப்போம். என்கிட்ட தரவுகள் 1998 இருந்து தான் இருக்கு. அதனால நான் அதை வரைக்கும் வாசிக்கிறேன், பாருங்க. ஒவ்வொரு பிறந்த நாள் அன்றும் ஜூன் 22 சென்னை எழும்பூர் மற்றும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் தொடக்கம். 1998 ஜூன் 22 இருந்து இந்த ஸ்டான்லி மற்றும் எழும்பூர் அரசு மருத்துவமனைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க பிறக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் விற்று அழகு பார்த்திருக்காரு நம்ம தலைவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையில இவர் இந்த மாதிரி தங்க மோதிரம் கொடுக்குற திட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாவும் அவரை பின்பற்ற ரசிகர்கள் போய் தங்க மோதிரம் போட்டிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு, வேணா சர்ச் பண்ணா தெரியும், பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, 2006 இந்திய அரசு விஜயின் சேவையை பாராட்டி சிறப்பு அஞ்சல் தலை, அதாவது போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வெளியிட்டது. பாத்தீங்கன்னா அப்பொழுது பிரதம மந்திரியாக இருந்த மன்மோகன் சிங் நம்ம தலைவர் செஞ்ச சேவையெல்லாம் பாராட்டி நம்ம இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இருக்கு பாத்தீங்களா, அதுல நம்ம தலைவரோட முகம் பொறித்த அந்த ஸ்டாம்பேஜை வெளியிட்டு நம்ம தலைவரை கௌரவிச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா 2008 ஈழ தமிழர்களுக்கான சென்னையில் உண்ணாவிரத போராட்டம், ஒரே நாளில் பிரதமருக்கு 25,000 தந்தி அனுப்பும் போராட்டத்தை முன்னெடுத்தார். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஈழ போராட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக நம்ம தலைவர் உண்ணாவிரத போராட்டம் இருந்திருக்காரு. தலைவர் இங்க இருந்திருக்காரு, அவர்களோட ரசிகர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்திருக்காரு. அதே மாதிரி பிரதமருக்கு தந்தி அடிக்க சொல்லி ஒரே இரவில் 25,000 தந்திகள் பறந்தன பிரதமருக்கு. 2009 ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு முச்சக்கர வண்டிகள், மாணவர்களுக்கு லேப்டாப் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் பணியில் ஆண்டுதோறும் தொடங்கின. அவர் 2009 ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. லேப்டாப் தரது, தையல் மிஷின், ஏழை பெண்களுக்கு தையல் மிஷின் தரது, மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம சமூகத்தில் பெரிதும் மதிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு முச்சக்கர வண்டி கொடுத்துருக்காரு. அப்பயே அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மாணவர்களுக்கு லேப்டாப், அது இது நோட்டு புத்தகங்கள் அப்படின்ட்டு நிறைய எஜுகேஷனுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. 2012 அக்டோபர் 30 மதுரையில் விஜய் நேரடியாக தலைமையில் 51 ஏழை ஜோடிகளுக்கு 51 வகையான சீர்வரிசைகளுடன் இலவச திருமணம். அதாவது பாத்தீங்கன்னா 2012 அக்டோபர் 30 மதுரையில 51 ஜோடிகளுக்கு, அதாவது ஏழை பெண் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு அம்மாவா இருக்க வேண்டிய இடத்துல அண்ணனா இருந்து இவர் 51 சீர்வரிசைகளோட 51 ஜோடிகளுக்கு இலவச திருமணம், அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. அதே 2012 சென்னையில் பனையூரில் முதல் இலவச கணினி பயிற்சி மையம் மற்றும் நூலகம் திறப்பு. அதாவது 2012 இந்த கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் லைப்ரரியும் திறந்து வச்சிருக்காரு. அதே மாதிரி 2014 நீட் தேர்வால் பாதிக்கப்படும் மாணவர்களுக்காக ஆரம்ப காலத்திலேயே குரல் கொடுத்தார். ஆனா எங்க தலைவர், நம்ம தலைவர் 2014 குரல் கொடுத்திருக்காரு ஆரம்ப காலகட்டத்திலேயே. 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மெரினாவில் முகமுடி அணிந்து கொண்டு மாணவர்களுடன் தரையில் அமர்ந்து ஆதரவு. அவர் நினைச்சிருந்தாருன்னா அங்க இருக்கிற அந்த போக்கஸ் ஃபுல்லாவே அவர் மேல இழுத்திருக்கலாம். ஆனா அதை பண்ணாத, யாரும் தசை திரும்பிடக்கூடாது, எங்களோட எதிரி அந்த பீட்டா மட்டும்தான், அதை துரத்தணும்னு சொல்லிட்டு இவரு கச்சிஃப் கட்டிட்டு போயிட்டு ஆதரவை தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. 2018 நீட் தேர்வால் உயிரிழந்த அரியலூர் அனிதா வீட்டிற்கு நள்ளிரவில் சென்று அனிதாவின் தந்தைக்கு ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். மார்க் எடுத்தும் டாக்டர் ஆக முடியாத ஒரு கஷ்டத்துல தன் உயிரை மாய்த்து கொண்ட சகோதரிக்கு, எனது சகோதரியை நான் இழந்து விட்டேன், அதே மாதிரி உன்னையும் பாக்குறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிதியுதவி எல்லாம் அளிச்சிருக்காரு. 2018 தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டிற்கு நள்ளிரவில் பைக்கில் சென்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1 லட்சம் நிதியுதவி அவங்களுக்கு வந்து நிதியுதவி செஞ்சிருக்காரு நள்ளிரவுல பைக்ல போயிட்டு. 2019 வந்து ஆகஸ்ட்ல பிகில் படம் பிடிப்பு இருக்கு பாத்தீங்களா, அப்போ வந்து அந்த பிகில் படத்துல வேலை செஞ்ச 400 பேருக்கு தங்க மோதிரம் வாங்கி போட்டிருக்காருங்க. ஆனா எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனா தலைவர் பண்ணியிருக்காரு. 2018 மற்றும் 19 கஜா புயல் மற்றும் கேரளா வெள்ள பாதிப்புகளுக்கு சுமார் 70 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் மற்றும் நிதியுதவி. அதாவது தமிழ்நாட்டுல கஜா புயல் வந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கும் இந்த கேரளா ஃப்ளட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் சேர்த்து 70 லட்சம் மதிப்பிலான நிவாரண பதி மற்றும் நிதியுதவி செஞ்சிருக்காரு. கேரளால பாதிப்பு வந்தப்போ இங்க இருந்து லாரியா அமைச்சதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். 2020 கொரோனா பேரிடர் காலத்தில் சிஎம் மற்றும் பிஎம் நிவாரண நிதிகளுக்கு மொத்தம் 1,30,00,000 உதவி. கொரோனா காலகட்டத்துல என்ன பண்ணாரு, எங்க போனாரு கேட்டாங்க பாத்தீங்களா நிறைய பேரு, அவங்களுக்குலாம் இது ஒரு சரியான செருப்படி. 2021 அக்டோபர் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் A4 ஷீட்டில் விஜய் படத்தை வைத்து போட்டியிட்ட இடங்களில் ரசிகர்கள் வெற்றி பெற்று சாதனை. இந்த தலைவர் வந்து நேர்ல போல பிரச்சாரம் பண்ணல, அவரோட போட்டோவை A4 ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து மட்டுமே எங்க தோழர்கள் பிரச்சாரம் செய்து 115 இடத்திற்கும் மேல வெற்றி பெற்று சாதனை படைச்சிருக்காங்க. அந்த சாதனை படைச்சவங்களை கூப்பிட்டு போட்டோ எடுக்கும் போது கூட அவங்கள சென்டர்ல உட்கார வச்சுட்டு அந்த கூட்டத்துல ஓரமா போய் உட்காந்து போட்டோ எடுத்த ஒரு உத்தம தலைவர்னா அது எங்க தலைவர் தான். 2023 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சாதனையாளர்களுக்கு மாநிலம் தழுவிய கல்வி விருதுகள் வழங்கும் விழா தொடக்கம். 13 மணி நேரம் நின்று மாணவர்களுக்கு விருது வழங்கினார். 13 மணி நேரம் ஸ்டேஜ்ல நின்று மாணவர்களுக்கு அந்த பரிசை வழங்கி படிப்புக்கு ஊக்குவித்திருக்கிறார். அதுவே பார்த்தோம். நான் வந்து விஜய் சார் கிட்ட அவார்டு வாங்கணும்னே நான் அது பண்ணேன்னு சொன்னது காட்சியெல்லாம் இருக்கு. 2023 மேல வந்து மதுரையில் முதல் விஜய் விலையில்லா உணவகம், இலவச சாப்பாடு மற்றும் காலை உணவு திட்டம், பால் முட்டை தொடக்கம். அப்போ வந்து விஜய் விலையில்லா உணவகம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதோட தொடக்கம் வந்து 2023 மேலேயே வந்து பண்ணிட்டாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2023 ஜூலை 15 ஓசூரில் ஏழை மாணவர்களுக்கான இலவச பள்ளிக்கூடம் மற்றும் பயிலகம் மற்றும் நூலக திறப்பு. அது எங்க தலைவர் வந்து எஜுகேஷனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தராருன்னு பாருங்க. ஏழை குழந்தைகளுக்கு வந்து கல்வி பயிற்சியகம் மற்றும் நூலகம் இதெல்லாம் வந்து அப்பவே திறந்திருக்காரு 2023. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக மக்களுக்காக மக்கள் பணி என்ற ஒற்றை இலக்கோடு களம் காண்கிறார். இவ்வளோ விஷயம் பண்ணவர இதுக்கு முன்னாடி எங்க போயிருந்த, என்ன பண்ணிருந்த அப்படின்னு கேட்டா எவ்வளோ எரிச்சலா ஆகுது. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். தங்க மோதிரத்துல ஆரம்பிச்சு தையல் மிஷின் வழியா இன்னைக்கு விஜய் விலையில்லா உணவகம் வரைக்கும் இதெல்லாம் நற்பணி இல்லை, இது ஒரு புரட்சி. 2021 உள்ளாட்சி தேர்தலே அச்சாணி போட்டாச்சு. 2026 கோட்டையில விசில் சத்தம் கேட்கும். இதுதான் தமிழக மக்களோட முடிவு. கான்பிடென்டா இருங்க மக்களே, வெற்றி நிச்சயம். கான்பிடென்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார்.